ஆக இந்த அருமையான வேளையில் சனிக்கிழமை எப்பொழுதுமே நான் பார்த்தது கிடையாது இப்படி ஒரு ஜெபம் இங்கே நடக்கிறது என்று. நான் முதல்ல இப்போது சமீப காலங்களிலே எங்கே ஜெப கூட்டம் நடத்தினாலும் ஒரு 2 நிமிஷம் வயநாடு மக்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நடத்துறது வழக்கம். வயநாடு எங்கே இருக்குது? ஓரக்கடம் பக்கத்துலையா? கேரளாவில் இருக்குது. அது ஒரு தனி நாடா? அது எங்கே இருக்குது? கேரளாவுக்குள்ளே இருக்குது இல்லையா? பயங்கர கண்டுபிடிப்பு. அண்டை மாநிலம், பக்கத்து மாநிலம், மோர்கோட். ஆக அந்த மக்களுடைய கஷ்டம் நம்மளுடைய கஷ்டம், அவருடைய வேதனை நம்முடைய வேதனை. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் அந்த மக்களை நினச்சி கொஞ்சமாவது ஜெபம் பண்ணணும். சும்மா நம்மளே நினச்சி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். பாவம் இயேசுநாதர்கிட்ட உக்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொடு, இதை கொடு. எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாரு? பிரச்சனை இல்லையா? ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது ஆண்டவரை. ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் சும்மா அசால்ட்டாக இருந்தேன்னா ஆசீர்வாதம் தானாக வரும். சும்மா அவர்கிட்ட வந்து உட்காந்து அழுதுகிட்டு போராடிக்கிட்டு கத்திக்கிட்டு அவரை ஒன்றும் நிம்மதி இல்லாமல் பண்ணன்னு வச்சுக்க. அப்போ அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரை பண்ணால் பார்ப்போம். சும்மா அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இப்படி கொடு, அப்படி கொடுண்ண. ஏய், இப்போ ஒரு ஓதை கொடுத்துறோன்னா சரியாயிடும் எல்லாம் அப்படின்னு. அதில் பிள்ளைங்களும் அதே மாதிரி நச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்க. அது பிச்சு காய்ச்சி பால் அது ஏதாவது சும்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா கோவம் வருமா வராதா? வருமா வராதா? ஏசப்பாவுக்கு வராது. பட் இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சு நடந்துக்கணும்ல. ரொம்ப போயிட்டு அவரை போட்டு சும்மா உட்காந்துக்கிற அவரை போய் சீண்டி பார்த்து எனக்கு 2 ட்ரெஸ்ஸு வேணும், 2 நகை வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும், என் பிள்ளை வேணும், போ கொடுத்த ஆசீர்வாதம் போதும் போ அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அவர் வாய் துறக்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். ஏதோ அமைதியாக உட்காந்துக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு எதிராக பேசினாருன்னு வச்சுக்கா, ஒரு பயம் இருக்க மாட்டீங்க, அருளாலயமும் இருக்காது. புரியுதா? ஆகவே எப்பொழுதுமே யாரையுமே அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடாது. கடைசியில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, தொந்தரவின் பொருட்டு நான் இதை தருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் இதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். தொந்தரவு பண்ணி உன்னை வாங்கிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை படைத்த தேவன், உன்னை நன்கு அறிந்த தேவன், உன் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, உமது சித்தப்படியே எனக்கு ஆகட்டும். இதைத்தான் யார் சொல்லி ஜெபம் பண்ணா? இன்னைக்கு சனிக்கிழமை மாதாவை பற்றி நினைக்கணும் இல்லையா? ஒரே சின்ன ஜெபம் சொல்லி கொடுத்தா, உமது சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளை ஏதாவது தீமையை நமக்கு நினைப்பாரா? மனுஷன் தான் நினைப்பான். கடவுள் எப்பொழுதுமே நன்மையானவர், நன்மையை தான் செய்து கொண்டிருப்பார், அதை தான் செய்யணும்னு நினைப்பார். அவர்கிட்ட போயிட்டு என்னை இப்படி விட்டுட்டியே, என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே. யார் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னா? சொல்லு பாப்பா, யார் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னா? உங்கள் அப்பா அம்மாவா? அவங்கள போய் கேளு. என்னை ஏண்டி சும்மா வீட்டில் வைக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்த? அங்கே போய் கேளு. உன்னை கஷ்டப்படுத்துனா உங்கள் வீட்டுக்கார போய் கேளு. பாவம் சும்மா உட்காந்துக்கிற ஆண்டவரை போய் தொந்தரவு பண்ண. நான் செய்யல ஆண்டவரை தொந்தரவு. எதுக்கே என்னை சாமியாராக வர சொன்ன அப்படின்னு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, மனைவி இருக்கா, பிள்ளைங்க இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்கா, சொந்தக்காரன், மாமனார், நாத்தனார் இல்லையா, மூத்தனார் எல்லாம் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பமாக விட்டா, நீயும் தொந்தரவு பண்ணுற, நானும் என் சைடில் தொந்தரவு பண்ணா அந்த கடவுள் எங்கே தான் போவார்? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அதனால் என்னங்க, என்ன கொடுத்தா நீ சந்தோஷமாக இருப்ப அதை மட்டும் சொல்லு. ஒரு ஃப்ளாட் போதுமா? போதுமா? 6 அடி நிலத்துக்கு போகிற உனக்கு ஃப்ளாட் தேவையா? இதை அவர் கேட்டாருன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? சும்மா இல்லாமல் நாத்தடித்த பிராணி மனுஷன் உனக்கு எதுக்குடா அந்த 6 அடி நிலம் அப்படின்னு கேட்டாருன்னா, இப்போல்லாம் 6 அடி நிலம் கிடையாது, இப்படி இறக்குறான் தெரியுமா உங்களுக்கு? குழியை இப்படி போட்டுட்டு நேராக பாடி அப்படியே உள்ளே இறக்கி மூடிடுறாங்க. இப்போ அதான் ஏன்னா இடம் இல்லையா? ரொம்ப நினைக்காதீங்க, 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, என்ன ஒய்யாரமா காரி துப்பிட்டு போவான். நீ வேற
ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப நினப்பு, நம்ம சாவு ரொம்ப மங்களகரமாக நடக்கும், நம்மளை தூக்கிட்டு போவோம். வாழ்க்கை தான் மங்களகரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாழ்றிய அதான் அது சந்தோஷம். அப்படிலாம் போன பிறகு எவன் தூக்குனான்னா தூக்கலன்னா, எத்தனை காக்கா குருவி வந்து தின்னான்னா, நிர்வாணமாக இருந்தான்னா, பேண்ட் ஷர்ட்டை போட்டான்னா, ஜீன்ஸ் போட்டான்னா, செத்த எல்லாம் அப்படியே கடை. ஒரு 4 காக்கா குருவி வந்து கொத்தி தின்னுட்டு போட்டான். நான் கூட எழுதி வைக்கலான்னு பார்க்குறேன், என்னை எங்கேயாவது ஏரி குளத்தில் போட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா வறண்ட ஏரி, தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 4 மிருகம் அது இது வந்து சாப்பிட்டு போட்டோமே. இப்போ என்ன சாப்பிட்டா அது செத்துரும், அது வேறு விஷயம். ஏன்னா அவ்வளோ மருந்து மாத்திரை இருக்குது, ஊசி இருக்குது, அதனால் அது செத்துரும், அது பிரச்சனை கிடையாது. அதையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போவான் சாப்பிட்றதுக்கு. நம்மளால் இருக்கிறான்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த வாழ்க்கையில் தான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறியோ, அதுக்கப்புறம் மரணத்தை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. அது வரும்போது வரட்டும், இருக்கும்போது நிம்மதியாக இருக்கணும். அதான் லட்சியம். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஒன்றும் இல்லை, லட்சியமே இயேசு. நீ அலட்சியப்படுத்துகிறத எல்லா காரியம் உனக்கு துன்பமாக அமையும். லட்சியம் இயேசுவாக இருக்க வேண்டும், அலட்சியம் துன்பமாக மாறும். புரியுதுங்களா? ஆக நீங்கள் எதையுமே அலட்சியம் பண்ணக்கூடாது. அவன் தானே, இவ தானே, இப்படி தானே. ஆஹா, we have got a greater responsibility, especially for those people வயநாடு. அதனால் கண்ணை மூடி, ஃபேன் நல்லா ஓடுது, கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் வசதியாக நீ கண்ணை மூடிக்க. இப்போ எரிக்கோக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்ப, டயர்டாக இருப்ப. எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏதோ ஒரு ஜபம் சொன்னீங்களா, அந்த ஜபத்துக்கு பேர் என்ன? அங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்ப, ரொம்ப டயர்டாக இருப்ப, கொஞ்சம் கண்ணை முடிக்கும். கண்ணை மூடி வயநாடு மக்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள வளையத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயற்கை உனது அழகு, இயற்கை உனது படைப்பு, இயற்கை உனது ஆளுகைக்குள் இருக்கிறது. இந்த இயற்கையினால் அழிந்து கொண்டிருக்கிற என் வயநாடு மக்களை நீர்தாமை நினைத்து பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பாவமும் அறியாத, ஒரு தவறும் செய்யாத குழந்தைகள், இன்னுமாக பெரியவர்கள், வயதானவர்கள், இளம் பிள்ளைகள் வடிந்து மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்கிறார்கள். சொந்தங்களையும் பந்தங்களையும் இழந்து நடுத்தெருவிலே நின்று ஒப்பாரி வைக்கிறார்கள். இவர்களுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு வேதனை எனக்குள்ளும் வாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் நினைத்தால் அந்த மக்களை ஆசீர்வதிக்கலாம், காப்பாற்றலாம். இன்னுமாக இருக்கிற உயிர்களையாவது நீர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, அமைதி, சமாதானத்தை தரும்படிக்காய் எங்களுடைய ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களை நீர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தீரோ அதைவிட பன்மடங்கு அந்த மக்களை ஆசீர்வதியும். கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, பொருட்கள் இல்லையே, சொத்து இல்லையே, வீடு இல்லையே, எதுவுமே இல்லாமல் தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிற அவர்களுக்கு, அந்த அனாதைகளுக்கு ஆண்டவன்தான் துணை என்று ஜெபிக்கிறோம். இந்த உயிர்களை காப்பாற்ற ஏராளமான இராணுவ வீரர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அங்கே பாய்ந்திருக்கிறார்கள். அந்த மக்களை எல்லாம் பார். மனைவியை, பிள்ளைகளை விட்டு உயிரை கையிலே பிடித்து கொண்டு எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். வல்லையுள்ள உமது கரம் அங்கு இருக்கிற எல்லா இயற்கை எழில் மீதும் இருக்கட்டும். நிலங்களை உறுதிப்படுத்தும். இனிமேலும் இத்தகைய அழிவுக்குள் என் மக்கள் மடிந்து போகாமல் காப்பாற்றும். மடிந்தவர்களுக்கு இளைப்பாறுதலை தாரும். இது உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும். உம்மை தவிர வேறு யாரும் ஆறுதலையோ அன்பையோ ஆசீர்வாதங்களையோ அந்த மக்களுக்கு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. பொருளுதவி, பண உதவி செய்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. இன்னும் பல பேர் முன்வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒடியேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவாம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன.
யாரிடம் செல்வோம் இறைவா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குணமதிலே மாறாட்டம் குவளையம்தான் இணைவது போ குவளையம்தான் இணைவது போ யாரிடம் செல்வோம் இறைவா? வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல் வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மரங்களை போல் உலகிருக்கும் நீலை கண்டு உலகிருக்கும் நீலை கண்டு உனது மனோ இறங்காது உனது மனம் இறங்காது யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா? எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு போவோம். இந்த தொடக்க நூல்ல ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. யாரு அவங்க? நம்முடைய மூதாதையர்கள். சும்மா ஆதாம் ஏவாள் சொல்லக்கூடாது, நம்மளுடைய மூதாதையர்கள். பாட்டன் தாத்தா முப்பாட்டன் அப்படின்னு வச்சுக்கணும். பைபிள் இல்லையா, நம்ம நம்புறோம் இல்லையா, எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஒரு லட்சியத்தை கொடுக்குறாரு. இத மாதிரி இருங்க அப்படின்னு. என்ன மாதிரி இருங்கன்னு சொன்னாரு? எல்லா மரத்தின் கனிகளையும் தின்னு. அப்படின்னா நீ சந்தோஷமா இரு, உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுபவி. இதான் லட்சியம். லட்சியம் என்ன? இப்படிதான் நீ இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இரு. ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் தின்னக்கூடாது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஒரு சாதாரண பழத்துலையா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைபிளை அப்படியே புரிஞ்சுக்க முடியாது. சின்ன சின்ன கதைகள் மூலமாக அதை புரிய வைக்கலாம். கடவுள் என்ன சொல்கிறாரு? இப்போ பசங்கள்லாம் கதை கேட்குறதுல சின்ன வயசில். இப்போ ஒரு அம்மா டெய்லி கதை சொல்லுமா, சின்ன பிள்ளைக்கு டெய்லி கதை சொல்லும், ஏதாவது ஒரு கதை சொல்லும். ஒரு நாள் அது கோவத்தில் இருந்துச்சு அந்த அம்மா. எவ்வளோ நாளைக்கு தான் பாசத்தை காமிக்கும் பிள்ளைங்க மேலே? எவ்வளோ நாள் காமிச்சிருவீங்க? நீங்கள் 15 வருஷம் தவ இருந்து பெற்றாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தைய மாடுன்னு தான் திட்ட போகிறீங்க. உண்மை தானே? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அச்சர பக்கத்துலலாம் எனக்கு குழந்தை இல்லையா, மாதா கொடுத்து நடி பண்ண போகிறேன், உனக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறேன், திருப்பி அது எருமை மாடு பண்ணி நாயின்னு தான் திட்ட போகிறேன். இதுக்கு எதுக்கு பெற்றுக்காமே இரு? இல்லை சாமி, எனக்கு வாரிஸ் தான். ஆனால் அது கடவுள் கொடுக்குறாருன்ற பொக்கிஷத்தை நீ பாதுகாக்கணும்ல. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. கடவுள் இருக்கார்ல எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி. அது வேற மாதிரியா மாறினாரு வச்சுக்க, இங்கே யாராவது உட்கார முடியுமா? வேற மாதிரி கடவுள் மாறினாரு வச்சுக்க, நீயும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது.
கடவுள் ஒரே மாதிரி இருக்கார். நீ என்ன பண்ண, அதெல்லாம் அவர் எப்பவுமே நல்லதோடு சேர்ந்து பதரும் வளரட்டும் தான் கடவுள் பாலிசி. நீ என்ன நினைக்கிற? நல்லவன் மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிற. உண்மையா பொய்யா? யார் இங்கே நல்லவன்? யார் யார் நல்லவன்? நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறிய, அது அந்த மனைவி மாதிரி மோசமானது உலகத்தில் கிடையாது. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறிய ஒரு ஆம்பளை, அந்த ஆளு மாதிரி திட்டுத்தனம் வேறு யாரும் பண்ண முடியாது. பெற்று வச்சுக்கிறிய புள்ள, அது பண்ணுற திருட்டுத்தனம் மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது. இது நிற்கிறான் சாமியார், அவனும் அப்படித்தான். புரியுதா? எல்லாமே அப்படிதான். இங்கே ரொம்ப நல்லவர்கள்லாம் கிடையாது. இருந்தால் வெளியே போயிடுங்க. உங்களுக்கு நான் பிரசங்கம் வைக்கல. ரொம்ப நல்லவனுக்கு பிரசங்கமே தேவையில்ல. நான் நல்லவன் அப்படின்னவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்? நான் நல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்? நல்ல காலையில் 2 தோசை 3 இட்லி தின்னுட்டு சட்னியில் தொட்டு பரட்டி தின்னா அப்படி தான் இருக்கும். என்ன மாதிரி கூழு கீழே ஏதாவது குடிச்சிட்டு வந்தால் ஆக்டிவாக இருப்பேன். தோசை தானே சாப்பிட்டீங்க எல்லாரும்? மந்தமாக இருக்கு. அதான் தோசையில் ஓட்டை உளுந்து அது கருப்பா அப்படி தான் இருக்குது மூஞ்செல்லாம். அந்த தோசை கல் மாதிரியே. சொல்லு பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லுவான்? நான் நல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவன் அடுத்தது என்ன பேசுவான்? தப்புன்னு சொல்ல, நான் தாண்டா கடவுள்ன்றான். கரெக்டா? அடுத்தது அவன் அங்கே தானே போவான். நான் தாண்டா கடவுள், நானே கடவுள், நானே சுயம்பு, எனக்கு எல்லாம் தெரியும். வா காலில் விழு, வணங்கு, எந்திரி, போ, இந்தா கருப்பு கயிறு, இந்தா மஞ்சா கயிறு, இந்தா பச்சை கயிறு. இந்த ஆளு பொண்டாட்டிக்கு என்னென்ன கயிறு கட்டினானோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருவான். டிவியில் போடுறானே பார்க்கலையா? ஒரு கருப்பு கயிறு போட்டால் உனக்கு எல்லாம் நடக்குமா? மஞ்சா தாலி போட்டே ஒன்றும் நடக்கலை. நான் ஜவமாலை போட்டோம், அவ்வளோ நடக்கலை விஷயம். வேறு என்ன நம்ம சொல்கிறோம்? ஜவமாலை போட்டு அவன் கரு 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 என்னடா அது பேர் என்ன? கரு மாலையா, கருங்காலி. பேரை கேட்டாலே பயமாக்குது நமக்கு. கருங்காலி மாலை போட்டுக்கோ, கருங்காலி இங்கே கட்டிக்கோ, கருங்காலி தான் கட்டின்னு வந்துக்கிறேன். நம்ம மக்களை எப்படி ஆமா எவ்வளோ தூரத்துக்கோ அறிவியலும் அறிவும் வளர்ந்து விட்டதோ அதை விட டபுள் மடங்கு எல்லாம் வளர்ந்துருச்சு. அறிவு இல்லாமல் பேசுறது, அறிவு கெட்டதை செய்யறது, இன்னும் மூட நம்பிக்கை, இன்னும் பலதில் நம்பிக்கை வச்சு அதை கட்டினா சரியாகும், இதை கட்டினா சரியாகும். இது ஜவமாலை கிடையாது. 4-5 சாமியார் என்கிட்ட வந்து, ஃபாதர் இந்த ஜவமாலை கொடுங்க, இந்த ஜவமாலை கொடுங்க. டே இது ஜவமாலை கிடையாதுரா, நான் ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன். உண்மைதான், நான் கை சும்மா இருக்கு, அதாவது வளையங்களையும் போட்டுக்குது. சத்தம் போட போ. நம்ம ஏதாவது கையில் போட்டுக்கோ, நான் போட்டு வச்சுக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? போ, உனக்கு வேணும்னா போட்டுக்கோ, கழுத்தில் போட்டுக்கோ, எல்லாம் போட்டுக்கோ. எனக்கு தங்கம் பிடிக்காது, தங்க கலரே பிடிக்காது. அது உண்மை. அது என்னமோ தெரியல. நேற்று கூட யாரோ இந்த மோதிர சைஸ் என்ன ஃபாதர், என் சைஸ் தான். மோதிர சைஸ் என்ன? ஏன் சைஸ்? ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு தங்கத்தில் போடணும், உங்கள் வெள்ளி விழாவுக்கு நான் தங்கத்தில் மோதிரம் போடணும், போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ, உங்கள் வீட்டுக்காரர் போட்டுக்கோ, பிள்ளைங்க போட்டுக்கோ, எல்லாம் போட்டு. எனக்கு வேணும், ஐ டோன்ட் லைக் தங்கம். அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தங்கம் போடுறதுக்காக கொடுக்கல. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு அதை போட்டு சுற்றுறீங்க. தங்கம் போடாமே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க வெளிநாட்டில். தங்கமே வேணான்னு சொல்லி இருக்குதுங்க எல்லாம். உனக்கு தங்கத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா, என் பிள்ளை கஷ்ட நஷ்டம் வரும்போது அதை வச்சு சாப்பிடுன்னு கொடுத்தா அதை எடுத்து போட்டுக்கிட்டு நீ பண்ணுற அளப்பறக்குது. இதனால தான் ஐயா அவன் கையை வச்சு எடுத்துன்னு போயிடுறான். உனக்கு அப்பா அம்மா கொடுக்கும்போது கஷ்ட நஷ்டம் வர அந்த 2 வேலையில் வச்சுக்கோமா, அந்த 2 நகையை வச்சுக்கோமா. நீ போட்டு மினிக்குன்னு இருக்கிறதுக்கு தங்கம் கொடுக்கல. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஏதோ இந்தியாவில் தான் ஏதோ பண்ணுகிறீங்க. வெளிநாட்டில் பொண்ணு தானேங்கிறா, அவள் போட மாட்டேன்றால. உங்கள் பசங்களாம் வெளிநாட்டுக்கு போச்சுன்னா தங்கமே போடாது, பார்த்துருக்கிறீங்களா? போட்டால் அப்படி ஒரு மாதிரி. நான் என்ன பண்ணேன் இப்போ? நான் என்ன பண்ணேன்? அவ்வளோதான்.
தங்கமே போடாமல் நமக்கு இயற்கையாகவே அழகு. ஒரு சாதாரண ஒரு மணியோ ஒரு கயிறோ ஒரு இந்த மாதிரி ஜெபமாலை என்ன ஸ்டைலாக இருக்கு பார். தங்கத்துக்கு தங்கம், வைரத்துக்கு வைரம், பிளாட்டினத்துக்கு பிளாட்டினம். பார்த்து இருமா, உன்னை சுட்டுன்னு போயிட போகிறாங்க. அதான் மை டியர் பீப்புள், ஆண்டவர் ஒரு லட்சியத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய லட்சியம் என்னென்னா, அவரை நோக்கி நீ நடந்துக்கிட்டே இருக்கணும். அவர் பாதையில் போய்கிட்டே இரு. அது என்ன நடக்குதோ அதை அப்படியே ஒத்துக்கிட்டு போயிட்டே இரு. இந்த பொம்பளை அலட்சியம் செய்கிறாள். நல்லா இரு, சந்தோஷமா இரு, எல்லாத்தையும் சாப்பிடு, நீயும் புருஷனும் நல்லா வாழுங்க அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லலாம், ஒரு காலத்தில் 5000, இன்னைக்கும் 5000 ரூபாயில் குடும்பம் நடத்துகிறவரும் இருக்கிறார்கள். 50,000 ரூபாய் பற்றாமல் கடன் வாங்குகிறவரும் இருக்கிறார்கள். பணம் இல்லைங்க பற்றாக்குறை, மனம்தான் பற்றாக்குறை. பணம் கிடையாது. 5000 குடும்பம் நடத்துறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ கருணாலயத்தில் அருளாலயத்தில் என்னடா இது, ஏன் பிரேயர் ஹவுஸ் ஞாபகம் வருது, கருணாலயம். அதான் வேலை செய்கிறவங்க, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சம்பளம்? 10,000, 8,000, 12,000 குடும்பம் நடத்துகிறானே. இந்த ஐடி, லோட்டி, கிரீன் டீ, சாதா டீ, அதில் வேலை செய்து பாரு. இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அதுக்கு 80,000 வருது, 90,000. அப்போ கூட பிச்சைக்காரி மாதிரி தெரியுதே, அப்போ கூட லோனை வாங்கிட்டு தெரியுதே. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்போவும் கஷ்டம்னாங்க, இப்போவும் இவ்வளோ சம்பளம் கொடுத்தும் கஷ்டன்றோம். ஜிஎஸ்டி, அந்த எஸ்டி, எஸ்டிடி காலு எல்லாம் போகுது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. 12,000 வாங்குறவனு தானே கட்டுறான் ஜிஎஸ்டி. நல்லா யோசிங்க, நம்ம லட்சியம் வேற. ஒரு ஃப்ளாட் வாங்கணும், அதான் லட்சியம் இல்லையா? வீட்டில் பெரிய பெரிய பொருள், பல பொருள், ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால், ஒரு பைக் இருந்தால் போதாதா? அப்பா கொண்டு அம்மா கொண்டு 3 பேர் சேர்ந்து போய் தான் உழுங்களா? போய் தனித்தனியாக போய் உழணும்னு பிளான் பண்ணுறீங்க. இப்போ நான் ஃப்ளைட்டில் ஏறும் போது திரும்பி ஒரு தடவை பார்த்துக்குவேன். ஃப்ளைட்டில் ஏறும்போது வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா ஒரு 300 பேர் உட்காந்து இருப்பான். அப்போ மனசுக்குள்ளே ஒரு திருப்தி வந்துடும் எனக்கு. மக்களை, என்னுடைய கெட்ட பழக்கம் என்னன்னா, உங்களுக்கு இறை வார்த்தை எப்பாவது ஒரு தடவை தான் வரும். வாழ்க்கையும் இறை வார்த்தையும் தான் எனக்கு முக்கியம், வெறும் இறை வார்த்தை எனக்கு வேண்டாம். இயேசுநாதர் அதுதான் பேசுகிறேன். இந்த மக்கள் காதுகளை கேட்டு கேட்டு எதையும் செய்கிறது கிடையாது. சும்மா எடுத்து வாச்ச 2வது அதிகாரம் போட்டுட்டு வீட்டில் போய் கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலான ஃபாதர். புரியுதுங்களா? ப்ராக்டிக்கல். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே வார்த்தை, அதான் அது போதும் எனக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட பேசிடுவேன். ஒரே அசால்ட்டான வார்த்தை, நல்லா இருறான்னு சொன்னால் இது எது நாரி போச்சு, இந்த பொம்பளைக்கு எங்கே போச்சு புத்தி, இது பொம்பளை செஞ்சாங்க தப்பு, ஆம்பளை செஞ்சாங்கலாம் நம்ம பேசக்கூடாது. எந்த ஒரு மனிதன் நான் மனிதனாக இருக்க விரும்பவில்லை, நான் இறைவனாக மாற விரும்புகிறேன், அதான் ஆசை. இருக்கிறத விட்டுட்டு பறக்க நினைக்கிறான், அதுதான் லட்சியம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் அழகா வேதத்தில் நம்ம பாடுறோம், ஆண்டவரே நான் இருப்பது போலவே என்னை நீர் ஆசீர்வதிக்கிறீர், எனவே உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். அவர் நீங்க அவங்களா மாறணும்னு அவர் சொல்லவே இல்லை. நீ இவனா மாறு, நீ அவனா மாறு. இன்னைக்கு ஒருத்தருடைய திருநாள். யாரு? லாரன்ஸ். உங்க பெரியப்பா பையனா? புனித லாரன்ஸ். பார்த்து மரியாதை கட்ட ஜனத்துக்கிட்ட நான் என்னத்தை பேசுறது? இங்க நிக்கிற ஃபாதர் பேர் என்ன? எம்ஐ ராஜன். யாராவது சொல்லியிருந்தீங்க, நேரம் கொண்ட காக்காவுக்கு போயிருக்கோம். ஆக அப்படியே பெரிய பச்சத்தப்ப பையன் மாதிரி அவங்க நடக்கிறான் லாரன்ஸ். புனித லாரன்ஸ் மிகப்பெரிய ஒரு திருத்தொண்டர். அவர் சாமியார் கிடையாது, அவர் ஒரு டீக்கன், திருத்தொண்டர். அந்த மனுஷனுடைய லட்சியம் எல்லாம் வேதம் வேதம் வேதம். ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும். இதுக்கு நான் சாமியாராக தான் ஆகி போக வேண்டியதா? சாமியாராகி பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்படியே பேசலான்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். கடைசியில் திருத்தந்தை திருச்சபையினுடைய சொத்து பாதுகாக்கிறதுக்கு யாரை நியமிச்சார்? இந்த திருத்தொண்டரை நியமிச்சார். நீ பார்த்துக்கப்பா திருச்சபையினுடைய சொத்தெல்லாம். ஆனால் அப்போது அரசன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? டே அந்த சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அந்த சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. இது யாருடைய சொத்து? திருச்சபையின் சொத்து.
இந்த பில்டிங், இந்த இடம் யாருது? ஃபாதர் போஸ்கோதா? இன்னொரு ஃபாதர் இருக்கிறார், அவர்தா? இல்லை நான் பிரசங்கத்துக்கு வரணும் எந்தா? யாருது? நாங்கெல்லாம் அண்ணாமுத்து வரணும், வேலை செய்யணும், செத்து போனோம். இது எந்தன்னு சொல்லிட்டு நான் கூறு போட்டு முன்னாடி ஒரு 10 கடை வச்சு அதை வாடகை நானே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்க முடியுமா? முடியுமா? இது ஒரு ட்ரஸ்ட். ஐ cannot do anything. நான் பயன்படுத்திக்கலாம், இங்கே தங்கிக்கலாம், போய்க்கலாம், இருக்கலாம். நான் இதை விட்டு சுத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடவுள் அப்படிதான் நம்ம எல்லாரையுமே வச்சிருக்காரு. நீ சும்மா அந்த உலகத்தில் பயணி. இங்கிருந்து அங்கே பயணமாகற, அங்கிருந்து இங்கே பயணமாகற, இங்கிருந்து அடுத்த வயசுக்கு பயணமாகற, அந்த வயசுலேருந்து அந்த வயசுக்கு பயணமாக, அவ்வளோதான். யூ ஆர் அ பில்கிரிம். நீ பயணி. யூ ஆர் அ டிராவலர் இன் திஸ் வேர்ல்ட். சில பேர் ஓனர் மாதிரியே பிஹேவ் பண்ணுவான். எங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி ஊற்றாத, எங்கள் வீட்டு பக்கத்தில் அதை ஊற்ற. டே ஊத்துட்டா, உன்னை அங்கே புதைக்க போகிறது இல்லைடா. அது நிரந்தரம் இல்லை. இது இயேசுநாதரை ஏமாத்துறதுக்கு இங்கே கோயிலில் வந்து நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். ஒன்றும் இல்லை, நான் ஒரு பங்கில் இருந்தேன் பாம்பேயில். அப்படி இப்படியே பண்ணின்னு இருப்பேன். ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த பங்கு பேரவன்னு ஒன்று இருக்கு பாரு, அது வந்ததுலேருந்தே போச்சு எல்லாம். அது உள்ளே வந்துச்சு. அதுலேருந்து ஒருத்தன் வந்து கேட்குறான் மீட்டிங்கில். நான் அமைதியாக இருந்தேன், ஒன்றும் நான் ரொம்ப பேச மாட்டேன். பிரசங்கத்தில் மட்டும்தான் பேசுவேன். நீங்கள் வெளியில் வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப பேச மாட்டேன். நான் பாட்டுனா அமைதியாக ஒன்றுமே தெரியாதபடி எல்லாத்தையும் பார்த்துனா இருப்பேன். ஏன்னா அப்போ பார்த்தா தானே பிரசங்கத்தில் சொல்ல முடியும். அதனால் அப்படியே வாட்ச் பண்ணி இங்கே வந்து விட்டுருவேன். அதனால் அவனுங்களுக்கு பயம். ஆஹா, இந்த ஆளை எது சொன்னாலும் அமைதியாக இருப்பான், வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவான், நம்மளை அமைதியாக. ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் பேசிட்டு போ. அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டான்னு வச்சுக்க, அவன் செத்தான்னு அர்த்தம். இந்த கும்பலில் இருந்துட்டானா தப்பிச்சான். என்னை தனியாக மீட் பண்ணணும்னு நினச்சா காலி. அவன் நேராக வந்து, ஃபாதர் ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி அதெல்லாம் விடு, நான் பண்ணுறேன், நீ பண்ணுறதெல்லாம் விடு. எப்போ சாக போகிறேன்? என்னது அடுத்த கேள்வி என்னது? எப்போ சாக போகிறேன்? என்ன ஃபாதர் இப்படி பேசுறீங்க? டேய், எப்போ சாக போகிறேன்? நான் தான் வந்து மந்திரிக்கணும், சொல்லு. அதுக்கப்புறம் அவன் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆள் பாவம் எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டா ராவு காலத்தோடு பேச போயிட்டான்ல. ரொம்ப பேசினான்னு வச்சுக்க, அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன். மா எம்ஏ ராஜ் ஃபாதர் பண்ண, சாமி சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சத்தம் போடுறாரு, இந்த பங்கு பேரில் என்ன பண்ண, நீங்கள் வைங்க, அந்த ஆளுக்கு நான் கச்சேரி வைக்கிறேன். ஈஸி டு ஹேண்டில். பிரச்சனைகளை ஈஸியாக பார்த்துக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை அலட்சியம் செய்கிற பொழுது துன்பம், லட்சியமாக நீ நினைக்கிற பொழுது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அதான் நான் இன்னைக்கு இந்த தலைப்பு, அதான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பேன். புரியுதா? யாரெல்லாம் லட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவெல்லாம் கஷ்டப்பட ஆரம்பித்தான். இன்னைக்கு சாமியார் பாவம் ரொம்ப வேதனையாக போயிட்டாரு. பால் இது போஸ்கோ. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் ஃபாதர் டல்லா போனார்? சந்தோஷமா போல. அவர் மூஞ்ச பார்த்து படிக்க தெரியல. உன் புருஷனை நீ எப்படி பார்த்துக்கிறியோ தெரியல. ஒரு முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். அவர் கூப்பிட்டது என்ன? நான் பல மக்களை பார்த்தவன். அவர் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இத்தனைக்கு நேற்று ஃபோன் பண்ணி நான் வர முடியாதுன்ட்டேன், எனக்கு தெரியும் வரமாட்டீங்கன்னு. அவருக்கு தெரியல பாவம். ஏன்னா எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. டே, இதை விட பெட்டர் க்ரௌட் இருக்கும், நான் வேணாடா இதுக்கெல்லாம். நான் 10 பேர் இருந்தாலும் கத்தி பேசுகிற ஆள், 20 பேர் இருந்தாலும் இதே சத்தம் தான், 1000 பேர் இருந்தாலும் இதே சத்தம் தான். அதில் மட்டும் எந்த குறையும் வைக்க மாட்டேன். எனக்கு கூட்டத்தை பார்த்து பயமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான் நம்மளுடைய பாலிசி. ஃபாதர் இவ்வளோ பெரியவரை கூப்பிட்டுட்டு இவ்வளோ சின்ன கூட்டத்தை வச்சுருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அமைதியாக போகிறார். ஆனால் இங்கே பின்னாடி அவர் சொல்கிற வார்த்தைலாம் நல்லா கவனிக்கணும். பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க, அப்படி வந்து உட்காருங்க. ஏங்க, நான் அப்பாங்க, அது புள்ள. புரியுதா? அது படுற அவஸ்தையை நான் தெரிஞ்சிக்க முடியாதா? அதாங்க ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கணும் புள்ள என்ன சொல்ல வரான் அப்படின்னு. ஏன்டா கஷ்டப்படுற? 10 பேர் முன்னாடி உட்கார வச்சா கூட ஜாலியாக இருப்பேன் நான், பிரச்சனை கிடையாது. என் கடமை இதான், என் லட்சியம் இதான்.
போகணும், பிரசங்கம் வைக்கணும், ஆசீர்வாதம் போடணும், போயிட்டே இரு. அவங்க விரும்புகிறாங்க, விரும்பலை, வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, கூப்பிடல, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு வீட்டை கதவை சாத்திட்டு போயிடுறாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போல்லாம் சாமியார்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் நடக்குது. வீட்டுக்கு சாயந்தரம் நேரத்தில் போயிட்டாருன்னு வச்சுக்க, சுந்தரி சீரியல் நடக்கிறப்போ எல்லாம் கதவை சாத்திடுது. கதவை சாத்திட்டு ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு கேட்குது அது பாட்டு. ஆக இனி உலகம் அலட்சியம் செய்யும். அதனால தான் சொன்னேன், லட்சியம் இயேசுவாக இருந்தால், நீங்கள் அவரை அலட்சியம் செய்தால் துன்பம் தானாக நம் வாழ்வில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அவரை அலட்சியம் செய்யாமல் அவர்தான் எல்லாம் என்று இருந்தால் எது வந்தாலும் கடல் மீதும் நடந்து போகக்கூடிய வல்லமையும் உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். நான் மோசேவிடம் இருந்து அவனை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். அவன் கூடயே இருந்தேன். ஆக என்றால் இஸ்ராயேல் மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய லட்சியம் என்ன? இஸ்ராயேல் மக்கள் யாரு? கடவுளை இந்த மைனாரிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, பாதிக்கப்பட்ட மக்கள், குறைவான மக்கள், அழுத்தமான மக்கள், அவங்க பக்கம் அப்படி சாய்வார், அப்படி லைட்டாக சாய்வார். அதனால தான் என்றைக்குமே நான் என்னை பாவி என்று சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷம் அடைகிறேனே ஒழிய பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இயேசுநாதர் வாயில் எப்போ பார்த்தாலும் அதான் வருது. அவருடைய ஸ்டாண்டு கிளியராக இருக்கு பாருங்க. நீங்கள் நல்லவங்களோட தான் போய் நிற்பீங்க, இயேசு பதர்களோடு போய் நிற்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, நீ மனுஷன், அவரை இமேஜின் பண்ண முடியாது. ஆக என் மனைவி நல்லவள் என்று நினைத்து கொண்டிருப்பதனால் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. என் கணவன் நல்லவன் அப்படின்றதுனால போயிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க மனைவியை ஏத்துக்குவீங்களா? கணவரை ஏத்துக்குவீங்களா? டைவர்ஸ். இந்த டைவர்ஸ் என்ற வார்த்தை தெரியாத ஒரு ஆள் ஆண்டவர் தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாரையும் பண்ணிட்டு இருப்பார். நம்ம எல்லாரும் டைவர்ஸ் கேஸாக மாற்றிருப்பார். நம்ம பண்ணுற அக்கிரமுக்கு நம்ம வாயை திறக்கிற விதம். நீங்கள் எல்லாம் இப்போ உத்தமர்களா? அது மூச்சை பற்றியா? வீட்டில் போய் என்னென்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்கள் என்னதான் ஆண்டவரை இடையில அலட்சியம் செய்தாலும் அவர்களுடைய ஏம், அவர்களுடைய லட்சியம் கானான் தேசம். கானான் தேசம். இப்போ உனக்கு அப்படிதான் இருக்கணும். என்ன அல்டிமேட்லி நீ என்ன கேட்குற? நான் அழக்கூடாது, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாது, சண்டை வரக்கூடாது, நான் நினைக்கிற மாதிரி எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கணும், என் வாழ்க்கை இருக்கணும், ஊர் உலக வாழ்க்கை. எதுக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? கடைசி வார்த்தைக்கு வாங்க. இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வரக்கூடாது, இது போகக்கூடாதுன்னு சொல்கிறோமே, ஏன் ஏன் சொல்கிறீங்க இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்? ஏன்? சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இதுதானே? அப்படி தானே? விருப்பம் இல்லாமல், உங்கள் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்கூடாது, இதெல்லாம் நினைக்கிறீங்க. ஓகே, ஏன்? எதுக்காக? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லாத நடக்கூடாதா? இது தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் விரும்பி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா? செய்யல. விருப்பம் இல்லாமையும் விரும்பி போய்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. விருப்பத்தோடு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, அது வராது. இன்னைக்கு விருப்பமா இருக்கு, என் செல்லம், என் கண்ணு மணி, நாளைக்கு எருமை, நாளைக்கு எருமை, அதே பன்னி. இன்னைக்கு ராஜா, என் தங்கம், என் செல்லம், இன்னைக்கு, நாளைக்கு காலையில் நல்லவாய் நாரவாய். அவ்வளோதான், அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் கொரோனா வந்துச்சா? அப்போ 2 வருஷமா வேலைக்கு போக உங்கள் வீட்டுக்காரரு உன் பக்கத்திலே தானே உட்காந்துருந்தாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? பக்கத்திலே உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருந்தார், க்ளோஸ் அப்ல இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தார். நீ பார்க்குற தூரத்திலே உன் பிள்ளைங்கெல்லாம் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தீங்க. அப்போ கல்யாணம் பண்ணது அதுக்கு தானே. என் அருகே நீ அமர்ந்தால் உலகமெல்லாம் மாறுவதே. எத்தனை பேருக்கு மாறுச்சு? அடா போயா அந்த லூசை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் அந்த மூஞ்சியை பார்க்கறது? கல்யாணம் ஆன புதுசாக இருந்தால் பரவாயில்ல, அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ
இப்படி இருக்கிற சொங்கி சொக்க மாதிரி இருக்கிற உன்னை எத்தனை நேரம் தான் பார்த்துன்னு உட்காந்து இருப்பாரு வீட்டுக்காரு? இல்லை நீ தான் எத்தனை நேரம் பார்த்துன்னு இருப்ப வீட்டுக்கார? வெளிநாட்டில் 80 வயசுலேயும் நேத்தான் திருமணமான மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஆள் கல்யாணம் ஆகி 5 வயசுல டொக்கு கிளவி ஆயிடும், மாறிடுற ஆளு. அங்கே 80, 90 எல்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்குது. உண்மையாலுமே நான் கணவரை மதிக்கிறேன் என்றால் அவருக்கேற்ற இளமையோடு நம்மளை பார்த்துக்கணும். அதான் வாழ்க்கை. ரொம்ப இதாகிடக்கூடாது, கிளவி ஆகிடக்கூடாது. நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா வாக்கிங் போ, அவரை மாதிரி ட்ரிம்மாரு. அது இல்லாமல் அவர் இளமையாக இருக்கிறாரா, அவரை பார்த்து சந்தேகம், எங்கே போயிட்டு வந்தேன், ஏன் இவ்வளவு நேரம்? அந்த நம்மளை பாதிச்சுக்கிறதுனால நம் அழகும் போகிறது, இளமையும் போகிறது, நம்முடைய வயசுக்கு மேலே ஒரு முதிர்ச்சியை காண்பிக்கிறது. என்ன பார்க்காத, எனக்கு 58 வயசு, அதுவும் நோயாளி இருந்தாலும் ட்ரிம்மாக இருக்கணும்னு பார்க்குறேன். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறேன். ஏன்? கரெக்டாக இருக்கணும். அப்படியெல்லாம் நீ பண்ணாமல் அந்த ஆள் பாவம் காலையில் நல்லா 3 வேளையும் போட்டாட்டி நல்லா சமைக்கிறான்னு தின்னுபிட்டு நல்லா இப்படியெல்லாம் பண்ணிட்டு அந்த ஆள் ட்ரிம்மாகிறான். அவனை பார்த்து உனக்கு என்ன போறாம? இதான் உலகம். லட்சியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். எல்லா நேரத்திலும் ஏசப்பான்னு வார்த்தை வாயில் வருதா? என்கிட்ட ஒரு வேலைக்காரமாக இருக்குது. நான் உட்காந்த சேரில் உட்காந்தால ஏசப்பா உட்காருங்க, அது வேற சபை. ஆனால் அந்த வார்த்தை பாரு, ஒரு 5 ரூபா கையில் கொடுத்தால ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அதை நான் கிண்டல் பண்ணி ஏதாவது சிரிச்சினா ஏசப்பா ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பானது. அவர் தானே ஐயா என்ன ஐயான்னு தான் கூடும். அவர் தானே ஐயா என்ன ஆசீர்வதிக்கிறாரு, வாழ வைக்க. என் புருஷன் விட்டு போயிட்டான், எனக்கு ஏசையா யாரு? நீங்க தான், உங்களை தான் ஏசையா கொடுத்துருக்காரு. இதுதான் லட்சியம். ஸோ நம்ம எல்லாரும் ஏசையா வைக்க வேண்டிய இடத்துல எல்லாரையும் தூக்கி வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை. அதனால் லட்சியம் இஸ்ராயேல் மக்களுக்கு கானான் தேசம். அதனால தான் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை. சத்தம் போட்டாங்க, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தரமாட்டியான்னாரு, தந்தாரு. அதுக்கு ஒரு 4 திட்டு ஆண்டவனை திட்டினாங்க, திரும்ப சரி பண்ணிட்டாங்க, உறவு முறிஞ்சது, திருப்பி ரெடி ஆயிட்டாங்க. எப்ராயுமே, எப்ராயுமே என் அழகு செல்வமே. யார்? ஆண்டவர் கொஞ்சிறாரு இதை பார்த்து. யார? இஸ்ராயேல் மக்களை. இவரை வேணாம், இவர் மோசமான கடவுள் அப்படின்னு யாவே சொன்னவங்களை ஆண்டவர் பார்த்து கொஞ்சுகிறார். ஆகவே தவறு செய்தாலும் கடவுள் உன் கூட இருக்கிறாருன்றது தான் அவனுடைய லட்சியமா இருக்கணும். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவர் போயிட்டார் என்னை விட்டு, அது மனிதன், கடவுளுக்கு தெரியும். ஆகவே இந்த நாளில் நீங்க எல்லாருமே உங்க லட்சியத்தை சரி செய்து சொல்லுங்கள். எனக்கு ஏசப்பா தான் எனது கடைசி கதி. ஆகவே வாழ்கிற நாட்கள் எல்லாம், வருகிற அனுபவங்கள் எல்லாம் அவர் கொடுத்தது. ஸோ அந்த அனுபவத்தை நோக்கி போறப்போ நீ இயேசுவை சில நேரங்களில் அலட்சியம் செய்ய வேண்டியது வரும். இஸ்ராயேல் மக்கள் அலட்சியம் செய்த போதெல்லாம் என்னது, ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்குறாரா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தோன்னா இவங்க வாங்கினாங்களா? மோசே கொடுத்தாரா அவங்களுக்கு? எத்தனை நாள் மலையில் இருந்தாரு? 40 நாள் இருந்து கையில் அந்த 10 கட்டளை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வரும்போது கீழே இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? வான்கோழி பண்ணாங்களா? கன்றுக்குட்டி எதுல? தங்கத்துல. பாரு, இந்த மக்களை தங்க தட்டில் வச்சு தாங்கினது யாவே. இதுங்க தங்கத்தெல்லாம் ஒன்னா போட்டு அதுங்களுக்கு ஒரு கடவுள் செஞ்சிடுச்சு. மனுஷன் அப்படித்தான் அலட்சியம் செய்கிறான் பாருங்க. வாங்குறதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்புறம் ஒரு அலட்சியம். அப்படிதான் நம்ம மனசால கூட பண்ணுவோம். சில நேரங்களில் அக்கா தங்கச்சி நம்மளுக்கு தேவைப்படும் வாழ்க்கையில், சில நேரத்தில் தேவைப்படாது. கொஞ்சம் வசதி வந்த உடனே அவ கிடக்குறா எங்கள் அக்கா காரி சொல்லுவோமா இல்லையா?
ஆனால் அதே கஷ்டத்தில் நஷ்டத்தில் அவன் உதவி செய்யலைன்னா அவன் கிடக்கிற கஞ்சூஸ் மார்வாடி. இப்படிதான் நிறைய பேரை அலட்சியம் செய்ய செய்ய துன்பம் அதிகமாய்க்கொண்டே இருக்கும் மக்களே. இஸ்ராயேல் மக்கள் நிறைய அலட்சியம் பண்ணாங்க. ஆண்டவர் தூக்கிட்டு வந்து உடைக்கிறாரு, 10 கட்டில உடைச்சிட்டார். உடைச்ச உடனே அந்த மக்களை என்ன பாம்பு கடிச்சது? நல்ல 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 அண்டர்லைன் பண்ண, பைபிள் எல்லாம் படிக்கிறீங்க, இப்ப படிக்காதீங்க. கொள்ளிவாய் பாம்புகள், விஷம் நிறைந்த பாம்புகள் கடிக்குது. ஏனென்றால் அவர்களை யாரை அலட்சியம் செய்தார்கள்? கடவுளை. இந்த கஷ்டம் நஷ்டம் வர்றது இயற்கை. இதை கடவுள் தான் செஞ்சாரு, கடவுள் தான் பண்ணாருலாம் சொல்லக்கூடாது. நல்லது மட்டும்தான் கடவுளுக்கு செய்ய தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால மனசுல எடுத்துங்க, நல்லது மட்டும்தான் அவரால் செய்ய முடியும், செய்ய தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் தண்டிச்சிட்டாரு. எங்க தண்டிக்கிறாரு? பைபிள்ல போடுறாரு, நல்லதோடு சேர்ந்து கெட்டதும் வளரட்டும். உன்னால சொல்ல முடியுமா? இப்போ நீ பார்க்கும் போதே என்ன பார்க்குற? ஒரு அம்மா ஃபோன் பண்ணுச்சு, ஃபாதர் ஒரு நல்ல பையனா பாருங்க ஃபாதர். நான் தாமா அது. வேற எங்க போய் பார்க்க சொல்றேன்? என்ன நல்ல பையன் நான் தாமா. போங்க விளையாடாதீங்க. ஏமா நல்ல பையமா, இந்த பையன் எதுக்கு வேணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். நீ நல்ல பையனா பாருன்னா நான் நல்ல பையன். எதுக்கு? என் பொண்ணுக்கு. அதை சொல்லு முதல்ல. நீ என்ன சொல்லியிருக்கணும்? என் பொண்ணுக்கு நல்ல பையனா பாருன்னு சொல்லு. என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் பையன் தானே இல்லையா? நான் பையன் தானே, எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல பையனா பாருங்க ஃபாதர். நான் நல்ல பையன் தாம்மா. போங்க ஃபாதர் நீங்க ரொம்ப மோசம். அடுத்த வார்த்தை வரேன், போங்க ஃபாதர் நீங்க ரொம்ப மோசம். இதான் மனுஷாலு. நல்லவன்றவன் எவனும் கிடையாதுக்கா. ஏதாவது ஒரு மாப்பிள்ளை வருவா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போ உன் பொண்ணு, அவ்வளோதான். ஏன்னா நீ உன் பொண்ணே நல்ல பொண்ணு கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்க்கலாம். நீ நல்ல பொண்ணா பெற்று வலிச்சுக்கிற? சொல்லு சொல்லு சொல்லு. அதை விடு, நீ நல்லவளா? அதை சொல்லு சொல்லு. இல்லை உங்கள் வீட்டுக்காரர் நல்லவரா? நோண்டி பார்த்தா குப்பை, நாற்றம் அடிக்கும். எல்லாத்தையும் மூடி மறைச்சு நல்ல பையன் நல்ல பொண்ணு எங்கே நிற்க பேசுறீங்க? நல்லது செத்து போய் பல வருஷம் ஆச்சு. இப்போ போய் நல்லது வேணும் நல்லது வேணும் நல்லது கிடையாது. நீயும் நல்லவ கிடையாது, உனக்கும் நல்லது கிடையாது. ஒரு 50% அழுகி போனது வரும். அதை வச்சு என்ன பண்ணணும்? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும், அவ்வளோதான். இல்லை இதை விட்டுட்டு வசனம் பேசக்கூடாது. நாங்கெல்லாம் இருக்கிற இருக்குக்கு, நான் படித்த படிப்புக்கு, என் கலருக்கு, என் நடைக்கு எத்தனை மாப்பிள்ளைங்க வந்து நின்னாங்க. எதுக்கு? சத்துமாவுக்கு பேசுறது பாரு. சும்மா பின்னாடி போய் பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த வீட்டை காரி துப்பிட்டு வந்துடுவது. சும்மா மனுஷன் வெத்து வேட்டு. ஆகவே இல்லாததெல்லாம் இருக்குதுன்னு சொல்ற ஆள் மனிதன். நான் பிராங்கா சொல்றேன், நல்லவன் ஒருவன் தான், அது என் ஆண்டவன் இயேசு மட்டும் தான். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டிக்கா. நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், நம்ம மனுஷன் தானே, கொஞ்சம் கோவப்படுவோம், கொஞ்சம் பொறாமப்படுவோம், கொஞ்சம் திட்டுவோம், கொஞ்சம் அடிப்போம், கொஞ்சம் ஆசைப்படுவோம். இது மனுஷன் தானே. நீ இப்படி இருக்கிறதாம்மா கடவுளுக்கு பிடிக்கும். நீயும் கடவுளை போல ஆகிவிட்டால் கடவுள் யாரை போல இருப்பார்? எம்ஐராஜ் ஃபாதர் போல் இருப்பார். அதனால அவரை கடவுளாக இருக்க விடுங்க. நான் மனுஷனாவே இருக்கிறேன். அதனால தப்பு பண்ணுங்க சொல்லிட்டாரா சாமியாரா, நாளிலேருந்து ஆரம்பிச்சிருவோமாடா, ஆரம்பிச்சு அடிவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆக்க அலட்சியம் செய்யாதீர்கள் கடவுளை. கடவுளை அலட்சியம் செய்ய வேண்டாம். கடவுள்தான் லட்சியம் என்று வாழுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வாதம். இஸ்ராயேல் மக்கள் எவ்வளவு தவறுகளை செய்தார்கள், எவ்வளவு அலட்சியப்படுத்தினார்கள். மோசேவை சொன்னாங்க, எதுக்குடா எங்களை கூப்பிட்டு வந்த? இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இந்த அருளாலயம் வந்தோம், இதை கேட்கறதுக்காக வந்தோம். இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னா தான் பேசுவார். நீ எம்ஐராஜ் பிரேயருக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும், பிராங்காக இருக்கும். அப்படி பொலிவி மூசியெல்லாம் நம்மளால பேச தெரியாது. இருக்கிறதா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் இஸ்ராயேல் மக்கள் அப்படி தான் பண்ணாங்க. அவர்கள் இருக்கிற மக்களாக இருந்தார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை அன்பு செய்தார். அவன் நடிக்கல. இஸ்ராயேல் மக்கள் நடிக்க ஆரம்பிக்கல. தப்பு செய்யறப்போ ஆண்டவரே எங்களை ஏத்துக்கா. இந்த விஷப்பாம்புகளால் கடி உண்ட போது
ஆண்டவர் ஒரு கோலை நிப்பாட்டி அந்த வெண்கல சர்ப்பத்தை அதன் மீது வைத்து அதனை நோக்குங்கள், விஷம் நீங்கி வாழ்வு பெறுவீர்கள் என்று சொன்னார். கடிக்க வச்சதும் அவர் தான், கடிக்க வச்சதும் அவர் தான். அது பசங்கள்கிட்ட எப்படி விளையாடுறாரு பாருங்க. அது விளையாடி அதுங்களை தப்பிக்க வச்சதும் அவர் தான். அதனால அந்த கோலை பார்க்கிறவன் நலம் அடைவான். இன்னைக்கு டாக்டர்ஸ் உடைய கார்ல இதான் இருக்கும். டாக்டர்ஸ் கார்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. அந்த ஸ்டிக்கர்ல ஒரு நீட்டு கம்பு, அது மேல ஒரு பாம்பு இருக்கும். அது எங்கிருந்து எடுத்தது? அது எங்கிருந்து எடுத்தது? இந்த பைபிள்ல இருந்து தான் எடுத்தது. அதே தான், அந்த பாம்பு தான். அதைத்தான் அவங்க டாக்டர் சிம்பிளா நோக்கியவர்கள் நலம் அடைந்தார்கள். அந்த வசனத்தை வச்சுதான் அந்த கோலையும் அதன் மீது அந்த பாம்பையும் போட்டு வச்சிருப்பான். இதை போய் வெளியே சொல்றாத, எடுத்துட போறானுங்க. அது அந்த காலத்துல இருந்து இதான். அதே மாதிரிதான் ஆம்புலன்ஸுக்கும் மத்தேயு 10:8 எல்லாம் எங்க இருந்து வருது? பைபிள்ல இருந்து. யாராவது அந்த சிம்பிளை பார்த்துருக்கிறீங்களா? எதுக்குடா ஒட்டி வச்சுக்கிறான்? வக்கீலுக்கு இந்த 2 இது போட்டு போட்டிருப்பான், பார்த்துருப்பீங்களா? வக்கீலுக்கு, இதுக்கு டாக்டருக்கு இப்படி போட்டு ஒரு ரவுண்டு, அதில் பாம்பு அப்படி தொங்கிட்டு போய் பாரு. எங்கள்துடி இது, எங்கள்து அப்படிலாம் போய் சொல்லாத, எடுத்துட போறானுங்க. ஆக அதை எடுத்தது தான். நோக்கியவர்கள் நலமடைந்தார்கள். அதான் அந்த வசனத்துக்காக தான் அந்த இதை வச்சிருக்கிறாங்க. நலம் குன்றியோரை காப்பாற்றினார்கள். அதான் மத்தேயு 10:8. அவ்வளவுதான். நான் ஏன் சொல்றேன்னா, இயேசு ஒரு சமூக போராளி, ஒரு மதத்தை நிறுவியவர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்காக உயிரோடு போராடியவன். ஒரு சமூகம் வாழணும். அது பெண் சமூகம், ஆண் சமூகம், அந்த குழந்தை சமூகம், ஒடுக்கப்பட்டோர், தள்ளப்பட்டோர், இவங்க பக்கமாவே நிற்கிறார். God was one side. Don't think that God is neutral. புரியுதா? கடவுள் நடுவில் நிற்கிறவர் கிடையாது. பலவீனமான மக்கள் பக்கமாக சார்ந்து இருக்கிறவர். இப்போ உங்க பக்கம் சாயனம் ஆண்டவரே, உன் பலவீனத்தை ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். இப்போ நீங்க என்னதான் முயற்சி பண்ணி உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கம் வருதா இல்லையா? உங்களை எந்திரி உக்காரு, எந்திரி உக்காரு, கைத்தட்டு, பாடு. பாடுவேன், ஆனால் எனக்கு மோளம் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அது என் பையன் இருப்பான், அவன் கூட்டு வரல இங்கே. நான் அவனுக்கு வேலை இருக்கு. அதனால் இப்போ நாளிலிருந்து நான் KGF போவேன். KGF எங்கே இருக்கு? கேரளா. கோலார் தங்கச்சுரங்கம் எங்கே? பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி. அங்கே மாதாவுடைய விண்ணரசு மாதாவுடைய திருவிழாவுக்கு 5 நாள் பிரசங்கத்துக்கு போகிறேன். அப்போ நானும் அவரும் போவோம் எங்கே வேணா. ஆகவே அவர் பாடினா நான் ஆடுவேன், பாடுவேன். இங்கே நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாடுறதுக்குள்ளே இப்போ பிடிப்பானா பிடிக்க மாட்டானா எனக்கு தெரியாது. நான் பாடி ஆரம்பித்தோன்னே என்ன பிச்சில் பாடுறாரு அப்படி தடவிட்டான்னா கதை முடிச்சுது. இப்போ நான் தப்பு இவன் தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால தான் நான் பாடுறதில்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, அதான் நலம் அடைந்தார்கள், அவரை நோக்கியவர்கள் நலம் அடைந்தார். அதான் லட்சியம். நோக்கு, நீ அவரை நோக்கினால் நலமடைவாய். நீ நலம் அடையணும்னா அதான் லட்சியம், அதை நோக்கு. அவ்வளவுதான். இது கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சாமியார் கையில் பிடிக்கிறப்போ எத்தனை பேர் வணங்குவீங்க? எத்தனை பேர் வணங்குவீங்க? இது கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் வணங்குவீங்கன்னு கேட்கிறேன். நம்ம கையை தூக்க வேண்டியதானே டப்புன்னு. அவரை பார்க்கறது எத்தனை பேர்? எங்க பார்க்கறீங்க? இது கிறிஸ்துவின் திருவுடல். அப்ப சாமியார் சோத்துக்கா தூக்கி பிடிச்சிருக்கிறார் கையில. இப்ப கூட பார்த்தேன், சாமியார் கதிர் பாத்திரத்தில் இயேசுநாதரை தூக்கி பிடிக்கிறாரு. எத்தனை பேர் அவரை பார்த்தீங்க? நான் தான் பார்த்துனுக்கிறேன். இங்கே உட்காந்து கையை தூக்குன்னு வெட்டிட்டு வைப்போம். நான் பார்த்துட்டேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? அப்படியே கிடக்குறான். அந்த சாமியார் எதுக்கு தூக்கி பிடிச்சிருக்கிறார்? அப்போ பாரா, அவரை நோக்கியவர்கள் நலமடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கு. நீ நோக்கி அவன் நோக்கறிய, சாம்சங்க நோக்கறிய, ஆப்பிள் போனை நோக்கறிய,
இதை நோக்கி என்ன பிரயோஜனம்? சாம்சங் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நண்பர்கள், உறவுகள் எல்லாம் செத்துச்சு. போன்ல தான் விசாரிக்கிறேன், ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? என்னது இது? லூசுங்க மாதிரி தெருவில் பேசி பார்த்துருக்கீங்களா? அதுவும் இந்த ட்ரெயினில் பேசுதுங்க பாரு ஃபோனு. சரி, ஏசி ட்ரெயினில் தான் போய் உட்காரலான்னா அங்கிருந்து வந்து அப்புறம் நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னா காரை அனுப்பிவிடு. பட்டிக்காட்டு மக்கா ஃப்ளைட்டில் கூட பேசுகிறான். நல்ல வேலை அந்த எவரெஸ்ட்டை அமுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இல்லைன்னா அதே அப்போதான் ஃப்ளைட்டுன்னு கூட சொல்ல தெரியல. அதுக்கு ஃப்ளைட்டு, அது பிளேட்ரா, இது ஃப்ளைட்ரா தெரியலையே. பிளேட்டில் போயின்னுக்கிறேன். என்னவோ ஒரு கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு. எது நம்ம கையில் இருக்கிறதோ அதுதான் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது. எது என் மனதில் இருக்கிறதோ அது என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் செல்போன்லாம் வச்சுக்காத, வாங்காத, பண்ணாத, இந்த பத்து கிடக்குத. அதுக்கிட்ட கூட இன்னைக்கு ஏதோ ஜெபமாலை கொடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போனால் அதுக்கிட்ட செல்போன் தான். அதை பார்த்து நான் அது பண்ணிக்கின்னு இருக்கேன். அந்த அம்மா சமையல், சுந்தரி சீரியல் பார்த்துக்கிட்டு அது ஜாலியாக இருக்கு. அந்த குழந்தை சீக்கிரமாக 4 வயசுக்குள்ளே கண்ணாடி போட்டுன்னு பூத கண்ணாடியில் உட்காந்து இருக்கும். செல்போன் ரொம்ப தொடர்ந்து பார்க்குற மூஞ்சி பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி மூஞ்சி மாதிரியே இருக்கும். இந்த லேப்டாப்பை பார்த்துட்டு வருவான் பாரு சில பேர், அப்படியே வருவான். அன்னைக்கு ஏறு உழுதுட்டு வரும்போது ஒரு கலை இருக்கும் உடம்புல. ரோட்டில் நடந்துட்டு வரும்போது, வண்டியை ஓட்டிட்டு வரும்போது, போயிட்டு வரும்போது எல்லாம் வரல. இப்போ வேர்வையே இல்லாமல் மனுஷன் உழைக்கணும்னு ஆசைப்படுறானே. டாக்டர்கிட்ட போனாலும் போடா வேர்வை வாட்டான், நடுறா 1 கிலோமீட்டரு. யாரு? டாக்டர். இவங்க என்னன்னாக்கா வேர்வையே வரக்கூடாதுன்றாங்க. நேற்று எனக்கு சரியா 1 மணி 5 நிமிடங்கள் என்னுடைய சர்க்கரை எவ்வளோ தெரியுமா? 42. என்னுடைய சர்க்கரை லெவல் பார்த்தா தெரியுது. ஆளை பார்த்தா தெரியாது. லட்சியம் வேற. 42 சர்க்கரை. லோ பிபி கிடையாது, லோ சுகர். 42 எப்படி இருந்திருப்பேன்? ஃபுல்லாக வேர்த்து போச்சு. ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சா நமக்கு நான் பொண்டாட்டியா புள்ளையா? 2 சாக்லேட்டை உரிச்சேன், கச்சக்கன்னு தின்ட்டேன். அன்னைக்கு தான் ஒருத்தன் வந்து லட்டு கொடுத்துட்டு போனான். சக்கரைன்னு தெரிஞ்சு கொடுக்குறான், சீக்கிரம் போயின்னு. சரி, அந்த ஒரு லட்டை ஒன்று மசக்குன்னு போட்டேன். தண்ணி குடித்தேன், தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். காலைல எழுந்துச்சி பார்த்தேன், எவ்வளோடா சுகர்னு? 170. ஓகே ஃபைன். இந்த இயேசுநாதரை கூட கூப்பிடலையா அப்போ நான்? 42 வந்துச்சு, நாளைக்கு பிரசங்க வைக்கணும் கிடையாது. நான் தான் என்னுடைய ஜெபமே அதானே. உனக்கு வேணும்னா வச்சுக்கா, உனக்கு வேணும்னா நீங்க போய் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லி பாரு. சொல்லு, உனக்கு தைரியம் தான். எனக்கு மட்டும் சொல்றீங்களே, நீங்க வீட்டுக்காரர், ஹலோ ரவி, உனக்கு வேணும்னா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பு. யாரு நீ பார்த்து? அப்ப நடக்கும் பாரு சண்டை. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால ஆண்டவர்கிட்ட தான் உரிமையா பேசுறேன். ஆண்டவரே, உனக்கு வேணும்னா வச்சுக்கா, இல்லையா தூக்கு. என்ன நம்பி எவனும் கிடையாது. நான் ஒரு பிரசங்கவாதி, நான் இல்லைன்னா இன்னொரு பிரசங்கவாதி. ஜனங்க நான் எம்ஐ ராஜ்பாதருக்கு கூட்டம் வரோம், அத்தை சாமியாருக்கு வரோம், அதுக்கு அத்தை சாமியாருக்கும் வரோம். வர ஜனம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. நாம முக்கியம், நீ முக்கியம். உனக்கு நான் முக்கியம்னா வச்சுக்க, இல்லைன்னா விட்டுருப்பா என்ன. அவ்வளோதான் சொல்லிட்டு தூங்க வேண்டியதுதான். அப்படியே அசிங்கப்பட்டுருவார் ஆண்டவர். அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு வெக்கமாயிடும். என் பிள்ளை என்ன பார்த்து இப்படி பேசுறானே, இருந்துட்டு போடா. நைஸ் பிரேயர், இதான் சூப்பர் பிரேயர். எனக்கு அதை கூட அதை குடி, இப்படி குடி 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 குடி. எப்பா பார்த்தாலும் இந்த காணிக்கை பாடல்ல, ஏதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பீர். தரமாட்டேன்னா விட்டுரு, தரமாட்டேன்னா விட்டுரு. அதுக்கு எதுக்கு பாட்டு பாடி ப்ரூவ் பண்ற? என்னது
கூரை நான் செய்தேன். இது தெரியாதா அவருக்கு? பாவ குழியில் விழுந்தேன். சும்மா ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு இந்த பிச்சைக்காரி மாதிரி அவர் அழகா சொல்றார், நீங்கள் என் பிள்ளைகள், நான் உங்கள் தந்தை. என்கிட்ட நீ பிச்சை எடுக்கலாமா? இப்ப லட்சியம் எது? இயேசு என்று இருந்தால் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கும், அவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கும். சக்கேயுவை பார்க்கிறார் ஆண்டவர். சக்கேயுடைய லட்சியம் என்ன? பார்க்கணும். ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிடணும்னு இருந்தானா? இல்ல. இல்ல அவரை கூட பேசணும்னு இருந்தானா? இல்ல. அவன் லட்சியம் பாரு. லட்சியத்தை அடையணும்னா சில கஷ்டங்களை அனுபவிக்கணும். சக்கேயு அந்த மரத்தில் ஏறும்போது வராம்பார் குள்ளப்பைய இடிச்சிருப்பான், உதச்சிருப்பான், மிதிச்சிருப்பான். இவன் ஒரு வில்லை, மக்கள்கிட்ட வரி பணம் வாங்குறவன். இவனை சும்மா விட்டுருப்பானுங்களா? அடிச்சிருப்பான். இதெல்லாம் பைபிளில் எழுதுனா சக்கேயுவை எவனோ முதுகில் குத்தினான் எழுதுவாங்களா பைபிளில்? கொஞ்சம் மண்டையில் மசாலா இல்லை, யோசிக்கணும். எப்படி ஏறி இருப்பான் சக்கேயு? ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? சக்கேயுக்கு மட்டும்தான் அறிவு இருந்துச்சா? நிறைய பேர் ஏறி உக்காந்து இருப்பான்ல. என்னங்க நீங்க? இல்லை இவனுக்கு இருக்கிற அறிவு இன்னொருத்தருக்கு இருக்காதா? எத்தனை பேர் அங்கே ஏறி இருப்பான் மரத்தில், அவங்க மேலெல்லாம் பாஞ்சி சக்கைக்குள்ள ஏறி இருப்பான். பாருங்களேன், இந்த குள்ளனுங்களுக்கு வயசே தெரியாது. குள்ளமாக இருக்கிற ஆட்களுக்கு வயசே தெரியாது. பார்த்தீங்களா? மக்கள் 70 வயசு 80 வயசுன்னு இப்படி நிற்கும். அதுக்கு வயசு ஆகாது. சக்கை அப்படிதான் பாஞ்சு பாஞ்சு போறான் மேலே. விட்டுருப்பான் எவனாவது? தடைகள், தடைகள், துன்பங்கள், அதெல்லாம் கடக்கணும், கடந்து போகணும். அதனால தான் யோர்தானில் மிதித்து நடப்பேன், செங்கடலை பிளந்து நடப்பேன். ஹல்லேலூயா. போனா பாரு, அவன் செங்கடலை கடக்கிறது ஓகே, கடல் மீது நடக்கிறது ஓகே, மனுஷன் மீது நடந்து போறானே சக்கேயு. நடந்து போய் ஏறி அங்க உட்கார்றான். அவனை பார்க்கிறார். நீங்க வா ஆண்டவரேன்னு சொல்ல, நான் உங்களை பார்க்கணும். அதான் ஆசை. உங்க ஆசை என்ன? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆசை என்ன? யாரை பார்க்கணும்? 1 மணிக்கு லஞ்சுக்கு போகணும். அது ஆசை இருக்கணும் மக்கள். ஆசை இருக்குதுன்னு சொல்லி கோயிலில் உட்காந்து என்ன இது ஆசை? வீட்டில் உட்காந்து இப்படி சேர் போட்டு பண்ணுவியா நீ? ஒரு ஒய்ஃபு சேர் போட்டு சமைக்காம இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர் போட்டு உட்காந்து பாரு, 8 விடுவான் வீட்டுக்காரன். ஏறுமை போய் வேலையை பார்க்காம உட்காந்து கிடக்குற. ஆனால் கோயிலில் வந்தால் மட்டும் நான் ராஜா வீட்டு கண்ணு குட்டி இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன அலப்பற பண்ற? அதுவும் என்ன நிற்க வச்சுட்டு நீ ஏதோ ராஜாதி ராஜா ராஜ குலோத்துங்க சோழ மண்டா அரசி மாதிரி நீ உட்காந்து பேசு. பேசியா பேசு, கேட்போம்ல. முக்கு நல்லா. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? லாடு லபுக்கு தாஸ். நீ பேசியா? எப்படி இருக்கிறீங்க? லட்சியம் தெளிவாக இருக்கும். நான் ஏன் இங்க வந்தேன்? நான் எதுக்கு இங்க வந்தேன்? அந்த அருளாலயத்துக்கு என் லட்சியம் என்ன? ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு லட்சியம் இருக்கணும். இதை நீங்கள் அலட்சியம் செய்கிற பொழுது துன்பம் வரும். அதனால்தான் சக்கேயு ஆண்டவர் இயேசுவை விடுங்க, அவர் பார்க்கணும்னு விரும்பினாரு, விரும்பல விடுங்க. சக்கேயுனுடைய விருப்பம் எல்லாம் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடணும், அவர் கூட தோல் மேல கை போட்டுக்கணும், சாப்பிடணும், அதெல்லாம் கிடையாது. அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல வாழணுமே. அதான் பாருங்க. அதனால அந்த லட்சியத்தை அந்த சக்கேயு வைத்திருக்கிறான் என்பதை இயேசு உணர்ந்து கொள்கிற விஷயம்தான் அவரும் வந்து அவனை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு வரீங்க, வயிறு அறுத்துட்டு நான் படுத்திருக்கிறேன் ஆஸ்பத்திரியில். நான் பார்த்த கூத்த சொல்கிறேன். எல்லாரும் ஊரில் என்ன சொல்லிட்டு வந்திருப்பான்? நான் எம்ஐராஜ் ஃபாதர் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போகிறேன். நீ பார்க்க போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு, நீ வா. வயிறு அறுத்து போட்ட ஆளுக்கு எதுக்கு நீ சப்போட்டா பழம் வாங்கின்னு வர?
உன் லட்சியத்தை பாரு, உனக்கு என்ன பிளானு, இதை அப்படியே உள்ள தூக்கி போய். அதான் டாக்டர்கிட்ட சொன்னேன், யோ நீ இப்படி பொழந்து வச்சு தைக்கிறத விட ஒரு ஜிப்பை வச்சிரியா சொன்னேன். டாக்டர்லாம் இஸ் அ காமெடி மேன். யார் அவங்க? என்ன காமெடி மேனா? சிப்பை வச்சிரியா, இப்படி போகிறதுனால தானையா தொந்தரவு. இதை நான் பிரித்து ஒரு சப்போட்டா உள்ளே வச்சிடுறேன், ஒரு ஆரஞ்சை உள்ளே வச்சிடறேன், கதை பிடிச்சிருமில்ல. எதுலையுமே ஒரு இது கிடையாது. ஒரு நோயாளியை பார்க்கறதுல கூட ஒரு லட்சியம் கிடையாது நமக்கு. வாங்கக்கா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலு, வாயெல்லாம் வெந்து நொந்து புண்ணா படுத்திருப்பான். ஹார்லிக்ஸும் போகாது, தண்ணியும் போகாது, அவனுக்கு தண்ணி வேணும். லட்சியம் இருக்கிற மனிதர்களைத்தான் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இருந்தா போதும். அதனால தான் சொல்றாரு, இன்னைக்கு லாரன்ஸுடைய ஃபீஸ்ட். இந்த லாரன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, கோயில் சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்துட்டாரு. எல்லா ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்துறாரு. அதான் லட்சியம். நான் இயேசுவின் போதகன், இயேசுவின் ஊழியக்காரன், இந்த சொத்து மக்களுக்கே போய் சேரட்டும். யார் இல்லாதவனுக்குலாம் கொடுத்துட்டார். அரசன் வந்தான், பிடிச்சான், தூக்குனான், ஏறா. ஃபுல்லாக கிரில் பண்ணுவீங்கல்ல சிக்கன், வீட்டில் கிரில் சிக்கன் சாப்பிட்டதில்ல? நீங்கள் வீட்டில் சாப்பிட்டதை விட ஹோட்டலில் சாப்பிட்டு தானம்மா அதிகம். கிரில் சிக்கன் அதை கம்பி மேலே போட்டுருவாங்க இல்லையா, அடியில் நெருப்பு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி புனித லாரன்ஸை படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு அடியில் நெருப்பு போடுறான். இது கதை கிடையாது, வாழ்க்கை வரலாறு. லட்சியம் தெளிவாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உதவிக்கு வருவார். அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவன் எரிய வைக்கிறான் அவங்கிட்ட, டே ஒரு சைடு ஃப்ரை ஆயிட்டேன், அடுத்த சைடு திருப்பி போடு. லட்சியம் தெளிவாக இருக்கிற பொழுது இறைவன் உன்னோடு கூட இருப்பதை நீ உணர்வாய். பிரைஸ் தி லார்ட். அதில் நான் பெரிய லட்சியத்தை பற்றி பேசல. பணக்கார ஆகணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும். அது நீ வாங்கினா வாங்கு, வாங்கலைன்னா போ. ஆனால் ஒரு நாளைக்கு கல்லறையை கூட வாங்க வேண்டியது வரும். அதை மட்டும் யாராவது கல்லறை வாங்கணும்னு நினச்சிருக்கிறீங்களா? ஏன் கடைசியில் நீ செத்த பிறகு பங்கு சாமியார்கிட்ட எவ்வளோ காசு கட்டணும்? 10,000 12,000 ரூபா. அதாவது சேர்த்து வச்சுட்டு செத்துரு. கல்லறை காசு கூட கொடுக்கணும், தெரியுமில்ல? என்னடா இது தெரியாதா? தெரிஞ்சுக்கோ. அதனால தான் சொல்கிறது, நகை நட்டுங்கெல்லாம் ஒட்டி வச்சிரு. போன பிறகு அதையாவது வச்சு உனக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இதுக்கு தான் நகை நட்டு கொடுத்தது, போட்டுக்கிறது கிடையாது. ஆக பிரியமானப்பட எல்லா காசு ஒன்று தான் இலவசம், இயேசு. அதை ஏன் லட்சியமாக நீ வைத்துக் கொள்ளக்கூடாது? எல்லாம் காசு. உங்கள் வீட்டுக்காருக்கு காசு, மனைவிக்கு காசு, பிள்ளைகளுக்கு காசு, எல்லாருக்கும் காசு. கோயிலுக்கு வந்தால் காசு. எனக்கு 2 பாக்கெட் இருக்கு காசு. 2 பாக்கெட் ஏன் தைச்சிருக்கிறேன்? ஒன்றுத்தில் கட்சிப்பு, ஒன்றுத்தில் நீ கொடுக்குற டொனேஷன். அவ்வளோதான், உண்மைதான். நீ கொடுக்கலன்னா நான் வாழ முடியாது. போஸ்கோ ஃபாதர், உண்மை தானே? என்ன பரிதாபமா சாப்பிட முடியாதா? அதெல்லாம் யாருக்கு பசிக்குது? கை தூக்கு பார்ப்போம். தூக்கிடுவான் யாராவது தைரியமா? தூக்கு சொல்லு பார்ப்போம். அந்த அளவுக்கு கூட்டத்தை வச்சிருக்கிறேன், ஒரு ஆள் தூக்காது. நான் முடிக்கும் போது தான் சோறு. என்ன ஆக பிரியம். ஐயோ வேதனையா தலையாட்டுதுகளே. பரவாயில்ல. ஆகவே உங்களுக்கு லட்சியம் தெளிவாகி விட்டது. அதனால் தான் நீங்கள் கையை உயர்த்தவில்லை. கைத்தட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆக இன்னைக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, வசதி தான். லட்சியத்தை தெளிவாக்கி கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஏனென்றால் அதை அலட்சியப்படுத்துகிற பொழுதுதான் துன்பங்கள் அதிகமாக வரும். எனவே ஆண்டவரிடத்தில் இன்றைய நல்ல நாளில் திரும்ப வருவேன். எவ்வளோ நேரம் சாமியார் பேச சொல்கிறாரு பேசுவேன். அப்போவும் லட்சியத்தை பற்றி தான் பேசுவேன். ஆக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறேன். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அதெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் இயேசு தான் சொன்னார், என் தசையத்தின் என் உடலை சாப்பிட்டீங்கன்னா, ரத்தத்தை குடித்தேன்னா, உயிருள்ள நாட்கள் எல்லாம் உன் கூடவே நான் இருப்பேன். அதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். ஆமென்.